நம்ம எல்லாருமே இந்த ஒரு பழமொழியை கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஆல் இஸ் வெல் தட் எண்ட் இஸ் வெல். அதாவது நல்ல ஒரு துவக்கமே நல்ல ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு. இதை உங்களை எத்தனை பேர் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை ஒத்துக்க போகிறதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். நான் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் ஒரு சிறந்த பிஸ்னஸ் உமன் ஆகணும், என்னோடய ஐடியாஸ் எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கணும், என்னோடய கரியரை நான் ஆரம்பத்துலேருந்தே நல்லபடியாக ஆரம்பிக்கணும், என் கரியரை நல்லபடியாக ஆரம்பித்தாதான் என்னோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, என்னோடய பிஸ்னஸில் நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். ஏன்னா என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு வேளை நான் தோத்துட்டேன் அப்படின்னா இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி முன்னாடி நான் ஒரு தோற்று போனோம்னா நிற்க விரும்பலை. ஸோ நான் ஒரு பெர்ஃபெக்டான ஐடியாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளானுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெர்ஃபெக்டான கரியருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்புகிறோம் ஆல் இஸ் வெல் தட் எண்ட் இஸ் வெல். நல்லபடியாக ஆரம்பித்தாதான் நல்லபடியாக முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன் கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே பெர்ஃபெக்டான விஷயம்னு எதுவுமே கிடையாது, பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளான் எதுவும் கிடையாது, பெர்ஃபெக்டான ஐடியான்னு எதுவும் கிடையாது, பெர்ஃபெக்டான கரியர்னு எதுவும் கிடையாது. முக்கியமாக உன்னோட பிஸ்னஸோட ஆரம்ப காலத்தில் பெர்ஃபெக்ஷனுங்கிற விஷயமே கிடையவே செய்யாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பெர்ஃபெக்டான பிஸ்னஸை நீ எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு சிறந்த வெற்றியாளனை நீ பார்த்தாலும் சரி, அவனோட ஆரம்ப காலம் கசப்பானதாக இருக்கும். அவனோட ஐடியாஸ் பெர்ஃபெக்டாக இருந்திருக்காது, அவன் எடுத்து வச்ச ஸ்டெப்பெல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்திருக்காது. அவன் தோற்றுருப்பான், இந்த உலகமே அவனை பார்த்து சிரிச்சிருக்கும், அவன் ஒரு பைத்தியக்காரன் இந்த உலகம் சித்தரிச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு இன்பெர்ஃபெக்டாக இருந்த ஐடியாஸ் தான் இன்னைக்கு பெர்ஃபெக்டானதாக மாறி இருக்கு. அன்னைக்கு தோற்று போன ஒருத்தன் தான் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறான். நீங்கள் நினைக்கலாம் பெர்ஃபெக்டான ஐடியாஸோட ஸ்டார்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், பெர்ஃபெக்டான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், பெர்ஃபெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு. கிடையவே செய்யாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது, சோம்பேறித்தனம். ஏன்னா நீ உன்னோட கனவுகளுக்காக இறங்கி போராட இங்கே தயாராக இல்லை. உன்னோட ஐடியாஸ் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை. நீயே உனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுற. இப்படி இருந்த அப்படின்னா உன் கண்ணு முன்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணுற. இங்கே உன்னோட டைம் உன் கையை விட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ இனிமேலும் அப்படி இருக்காத, இறங்கி போராடு, உன் ஐடியாஸை நம்பு. இன்னைக்கு இன்பெர்ஃபெக்ட்னு நினைக்கிற ஐடியாஸ் தான் நாளைக்கு பெர்ஃபெக்டான ஐடியாவாக மாறும். இன்னைக்கு நீ தோற்று போகிற பிஸ்னஸ் தான் நாளைக்கு ஜெயிக்கிற ஒரு பிஸ்னஸாக மாறும். அது மட்டும் இல்லை, நீ இன்னைக்கு இன்ஸ்டேபிள் நினைக்கிற உன்னோட கரியர் தான் நாளைக்கு ஒரு ஸ்டேபிளான கரியராக மாறி உனக்கு ஒரு சிறந்த ஃபியூச்சரை கொடுக்கும். இது பறந்து விரிஞ்ச உலகம். இங்கே உன்னோட கிரேசியான ஐடியாஸுக்கும் கண்டிப்பாக வேல்யூ உண்டு. ஸோ இறங்கி போராடு. நான் சொல்கிறேன் ஆல் இஸ் வெல் தட் எண்ட் இஸ் வெல்னு கிடையாது. ஈவன் தோ த ஸ்டார்ட் இஸ் ஹார்ட் அஸ் ஹெல், த எண்ட் இஸ் வெல். அதாவது ஆரம்பம் என்ன தான் கடினமான அச்சுறுத்துற நரகமாக இருந்தாலும் அதோட முடிவுங்கிறது சொர்க்கம் போல் உனக்கு சுகத்தை கொடுக்கும். ஸோ இறங்கி போராடு, தயங்கி நிற்காத. இங்கே வாழ்க்கைக்கான தத்துவம் ஒன்று தான். முயற்சி பண்ணு, பயிற்சி பண்ணு. உன்னால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இங்கே நீ ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறியா? சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறியா? உன்னோட கனவுகளை அடையணுமா? உன்னோட பேஷனில் நீ சாதிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறியா? முதல் விஷயம், நீயும் உன்னோட கனவுகளும் வேற கிடையாது. நீ தான் உன்னோட கனவுகள் தான் நீ. யாரா மாறணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஒரு கேரக்டராகவே நீ மாறிடணும். அதாவது நீ ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனை போல தான் நிற்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனை போல தான் நடக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனை போல தான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? ஒரு டாக்டரை போல தான் நிற்கணும், ஒரு டாக்டரை போல தான் நடக்கணும், ஒரு டாக்டரை போல தான் யோசிக்கணும். இப்படி நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அந்த ஆசைப்பட்ட கேரக்டராகவே நீ மாறிட்ட அப்படின்னா உன் லட்சியங்களை அடையிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டியோ அந்த விஷயத்த மாதிரியே நீ மாறணும், அந்த விஷயத்துக்காகவே நீ வாழணும். அந்த விஷயமே உன்னோட வாழ்க்கையாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு கிடைச்ச மாதிரி தான். இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ஷார்ட்கட்டுன்னு எதுவுமே கிடையாது. எப்படியாவது சாதிச்சிடலாம் அப்படின்னா முடியவே செய்யாது. நீ சாதிக்கணும் அப்படின்னா இங்கே எல்லாரும் ஓடுற அதே பாதையில் நீ ஓடிதான் ஆகணும். எல்லாரும் சந்திக்கிற அதே தடைகளை நீ சந்திச்சு தான் ஆகணும். அதுக்குன்னு நீ மற்றவங்க ஓடுற மாதிரியே அப்படியே ஓடணும்னு அவசியம் கிடையாது. நான் அவங்க ஓடுற பாதையில் தான் ஓட சொன்னேனே தவிர அவங்கள மாதிரியே நீயும் ஓடுன்னு நான் சொல்லலை. ஏன்னா இங்கே நீ ஓட்ட பந்தயம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இங்கே ஓடுற ஒவ்வொரு பிளேயருக்கும், ஒவ்வொரு அத்லெட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும், ஒவ்வொரு விஷன் இருக்கும். அதே மாதிரி தான் உனக்கும் ஒரு ஐடியா இருக்கணும். உன்னோட வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும், உனக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும். இந்த விஷனுக்காக நீ ஓட ஆரம்பிச்ச அப்படின்னா
எல்லா தடைகளையும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ ஓடுன அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னாலையும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ என்றைக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் டைமுக்காகவோ, பெர்ஃபெக்ட் சான்ஸுக்காகவோ, பெர்ஃபெக்டான ஐடியாக்காகவோ, பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளானுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா நீ வேணும்னா வெயிட் பண்ணலாம், பெர்ஃபெக்டான டைம் வரும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் டைம் வெயிட் பண்ணாது. டைம் இங்கே யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. காலம் அது பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலத்தையும் கடந்து நீ ஜெயிக்கணும் அப்படின்னா, உன்னோட பிஸ்னஸ் சிறந்த லெவலில் மாறணும் அப்படின்னா இறங்கி போராடு. உன்கிட்ட இருக்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் அந்த ஐடியா ஜெயிக்கணும் ஒரு மனசோட நீ இறங்கி போராடு. நீ இன்னைக்கு இறங்கி போராடின அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னால ஜெயிக்க முடியும். இந்த மனசில் வச்சு போராடு, வெற்றி உனக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.